ஏய் பாவி, என்னடி பண்ண என் புள்ளைய? எங்கடி என் புள்ள? ஏண்டி என் புள்ளைய இப்படி பாடாப்படுத்துற? மாமா ஸ்டேஷன்ல வந்து என்னமா பேசிட்டு இருக்கீங்க? இங்க இந்த மாதிரி எல்லாம் பேசக்கூடாது. எல்லாம் இவளாலதான் சார். விடிச்சது விடியாததுமா என் புள்ளைய எவங்கிட்டயோ பறி கொடுத்துட்டு வந்து நிக்கிறா பாவி. மாமா ஆனந்தியே பாவம், அவ என்னமா பண்ணுவா? இவளா பாவம்? என் புள்ளைய அழிக்க வந்த கொலைகாரி இவதாண்டா. இந்த உத்தமர் கிட்ட பாவ மன்னிப்பு வாங்கி தரேன், என் புள்ள உயிரோட இருக்கணுங்கிறதுக்காக மன்னிப்பு கேட்க கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போய் இவங்க 2 பேரும் சேர்த்துதான் என் புள்ள ஏதோ பண்ணிட்டாங்க. இன்ஸ்பெக்டர், நான் இவங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கறேன். இவங்க தான் ஏதோ பண்ணிட்டாங்க. ஆமா, நான் தான் அன்பை கடத்தினேன். போதுமா? சார், ஏன் சார் இப்படி பேசுறீங்க? பின் என்ன ஆனந்தி, நானா உன்னை என்கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்லி அன்பை கூட்டிட்டு வர சொன்னேன்? தேவையா இந்த பேச்செல்லாம் இப்போ? சார், அவங்க ஏதோ அன்புவ காணுங்கிற ஆதங்கத்துல பேசிட்டு இருக்காங்க சார். நீங்க அதை பெருசா எடுத்துக்காதீங்க. மகேஷ் காம் டவுன். பின் என்ன சார், எல்லாத்துக்கும் என்ன காரணம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க? சார், கொஞ்சம் எனக்காக பொறுமையா இருங்க சார். என்னம்மா நீங்க உங்க புள்ளைய காணோம்னு கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்ததே அவர்தான். அவர் மேலேயே கம்ப்ளைண்ட் கொடுக்கறேன்னு சொல்றீங்க. முதல்ல இப்படி கோவப்படாம அமைதியா இருங்க. சார், இப்படி ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இல்லைன்னு சொல்றாங்க சார். ஓ, அப்ப எல்லாம் பிளான் பண்ணி தான் பண்ணிருக்காங்க. சார், நான் தான் சொல்றேனே சார், இதோ இவங்க தான் சார் திட்டம் போட்டு பிளான் பண்ணி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க தான் சார் காரணம். அம்மா, உங்க கோவம் எனக்கு புரியுதுமா. அதுக்காக மகேஷ் சார் குத்தம் சொன்னா அவர் என்னமா பண்ணுவாரு?